இந்த கத்திரிக்காய் பாருங்கள், க்ரீன் கலர் கத்திரிக்காய்ன்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக்லேயே நான் இது முடிய லீஃப் வந்து இதில் பர்பிளாக வர்றதை பார்த்துட்டு இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான். இதுவும் அது கூட வாங்கிட்டு வந்தது தான். இது சென்டரில் கட் ஆகிட்டு ஃபுல்லாக சைட் பிரான்ச் வச்சிடுச்சு. ஆனால் அது அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இது என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன். ஒரு நாற்று எடுத்துகிட்டு வந்தேன். சாரி, அவங்க பையன் விதை போட்டு வச்சுருந்தான். நான் ஒன்று பறிச்சிட்டு வந்தேன். அது இப்போது ஒரு காய் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? இந்த அவரைக்காய் செடியில் பாருங்கள், இதுவும் காய் நிறைய கொடுத்துது. இப்போது மாற்றி வச்சுருக்கேன், வேறு ஒரு பேக்கில், இந்த சின்ன பேக்கில் வச்சுருந்தேன். ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள், கஷ்லாங்கண்ணி, கீரை, அந்த கீரை பேர் தெரியல, அப்புறம் இந்த இது வேறு நிறைய முளைச்சிருக்கு. புளிச்ச கீரை பறிச்சுட்டு அதை நட்டு வச்சுருந்தேன். அது நான் 2-3 வாட்டி பறித்தேன், உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அதோடைய விதை எடுத்து வச்சுருந்தேன். அது எப்படியோ மிஸ் ஆகி இதில் வந்து விழுந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ விதை வந்திருக்குன்ட்டு. எல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும். நான் கோவக்கா கட்டிங் வாங்கியிருக்கேன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அதில் என்னன்னு தெரில, காய்க்கல. இப்போ தான் ஒரு காய் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? பூ வைக்கிது நிறைய, கொஞ்சம் வெம்பி போச்சு ஒரு 4-5 காய். இப்போது மறுபடியும் பூ வைக்கிது. இந்த ஒன்று நிறைய பூ வைக்கிது, கொட்டி போட்டு. பச்சை கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்காங்க. இதில் ஒரு கீரை முளைச்சி வந்திருக்கு. வல்லாரை நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு லெமன் இருந்தது இல்லைங்களா, நேற்று துணி காய வைக்கும் போது ஒரு துணி கீழே விழுந்துட்டுருக்கு. அதை எடுத்து டஸ்ட் இருக்குன்னு உதறின பாருங்கள், காய் மேலே பட்டு உடச்சி விழுந்துடுச்சு.